ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு ரோஹின் ப்ரோ பிளேயர் கேமிங். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, ப்ளவுஸ் ஃப்ரூட்டில் பார்ட் 7 ஆமாம் பார்ட் 7 தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கெல்லாம் மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு தி கேம் ப்ளே வீடியோ. ஸோ நம்ம இப்போ கேம்குள்ளே வந்தாச்சு. ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் மறக்காம லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஸோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த பார்ட் 7ல் நம்ம இன்னைக்கு கொலோசியமில் தான் இருக்கோம். என்னடா அது கொலோசியம் அப்படி கேட்டிங்கன்னா, நானும் கூட ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன். ஸோ பை தி வே எனக்கு தெரியாது. ஸோ சவுண்டு ரொம்ப தெரிஞ்சுது போல். ஓகே, நானும் சவுண்டு குறைச்சிட்டேன். இல்லாட்டி நான் பேசிக்கிட்டு தான் கேட்கும். நவுறுங்கடம் அட கடவுளே, அண்ணா திரும்ப வரீங்க. ஓகே, ஸோ நான் நேரடியாக என்ன பண்ணுற அப்படி பார்த்தீங்கன்னா, இந்த பைப்லிங்கெல்லாம் ஒன்றுக்கா வச்சு போட்டு புழக்க போகிறேன். ஓகே, வாங்க தம்பி. ஆனால் 3 பேர் தான் வரீங்க. சரி வாங்கடா, உங்களே போட்டு சாத்துறேன்டா. ஒன்றை பவர் அட்டிக்கெல்லாம் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம் மாஸ்டாக. ஸோ ஐஸ் போட்டெல்லாம் பறக்குது, ரொம்ப பெருமையாக இருக்குது. அப்படி இந்த மாதிரி தான் எனக்கு இருக்குது. ஓகே, ஸோ என்ன ரைமிங்க பெருமையாக இருக்குது, அப்படி தான் இருக்குது. என்னமா ரைமிங் இப்போ அப்படி சொல்லுங்க. ஓகே, ஸோ நான் நேரடியாக ஓகே வாடா நீங்கள் ப்ளவுஸ் ஃப்ரூட்டை பவர்ஃபுல்லாக ஆகுறேன்டா. ஸோ நான் ஸ்டார் ஃப்ரூட் சாப்பிடுமா நான் சொல்லிட்டு மறக்காம போய் சொல்லிடுங்க. ஸோ எனக்கு ஸ்டார் ஃப்ரூட்டு சாப்பிட்லானும் இருக்குது, சாப்பிட வேணானும் இருக்குது. எது செய்கிறது எனக்கு தெரியல. ஸோ நீங்கள் உங்களோட ஒப்பீனியனை மறக்காமல் மேலே சொல்லுங்கள். ஓகேயா? ஸோ இப்போ நம்ம நேரடியாக ஓகே இதை இங்கே இருக்கேன் தம்பி. ஓகே, ஸோ நம்ம 7 பேர்த்த அடிக்கணும். ஓகே, 7 பேர்த்தையும் மாசாக அடிச்சிடலாம். அடிச்சுட்டு இந்த இடத்துல உள்ள பாஸையும் டிஃபீட் பண்ணிட்டு அடுத்து இந்த இடத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ இப்போ நான் நேரடியாக இவனுக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக வந்து குஸ்து துரத்தணும். குஸ்து அன்லாக் ஆச்சுன்னா அதோட என்ன உங்கள்கிட்ட காட்ட முடியாது. அதனால தான் நான் இந்த பைப் பிள்ளைங்களை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கேன். டே நீ இங்கிட்ட வந்துடுறா. 4 பேருடா குஸ்தில் 4 பேருடா. கிடா வாடா. ஓகே, அடி விழுவுது, பொண்ணடி தரமான அடி விழுவுது. என்னம்மா அவளை பைத்தியமே, ஏன்டா ஒன்றை இங்கே வாடா ஏன்டா அங்கே போய்ட்டு இருக்கு. ஓகே, ஸோ வரேன். அவ்வளோ பேர் இருக்கீங்க, யாரா நீங்களாம்? என்னங்க 4 பேர் கூட்டம் 5 பேர் வரானுங்க. பரவாயில்ல போவோம், எல்லாத்தையும் அடித்து தோய்ப்போம். கில்லு நம்மளுக்கு தானே, வேறு யாருக்கு? ஓகே, ஸோ போட்டு அடித்து தோய்ப்போம். ஓகே, இங்கே பாருங்க பார்த்தீங்களா, நியூ குவிஸ்ட் அவைலபிள். ஓகே, ஸோ நம்ம நேரடியாக போய் நியூ குவிஸ்ட் எடுப்போம். நியூ குவிஸ்ட்டுக்கு லெவல் 275 ரிக்வயரு. ஆனால் நம்ம லெவல் 276 இருக்கும். ஸோ ஏதோ காடியேட்டர்னு எவனோ ஒருத்தருங்க, அவனை போய் பார்ப்போம். எங்கடா அவன், யாரா காடியேட்டரு? 2000 years later. ஓகே, நானும் நேரடியாக பைப்பில் கட்ட வந்து கச்சா ரோல் பண்ண வந்துட்டேன். தம்பி கச்சா ஒரு உருப்படியான ஃப்ரூட் கொடுங்க தம்பி. என்ன ஃப்ரூட்டு கொடுக்குறாரு? ஓகே, ஆல்ரைட். ஓகே, என்ன கொடுக்குறான்? ஸ்மோக்கா? அட பிக்காளி பேல, என்னடா வீடியோ ஆரம்பத்தில் இந்த மாதிரி கீடு கொடுக்குறேன். சர்ரா, யாராச்சும் வச்சுக்கோங்க டிக்கெட். ஓகேயா? because I'm a biggest man, biggest heart got a man. ஸோ நான் இந்த மாதிரி தான் கொடுப்பேன் எல்லாத்துக்கும். ஓகே, ஸோ ஐயோ கைஸ், பின்னால் ஒருத்தர் போனான், அவன் கேட்டாங்க கைஸ் ஃப்ரூட்டுன்னு. தேவலாமல் கொடுத்துட்டாங்க. பரவாயில்ல, விட்டு தருங்க. ஸோ நான் நேரடியாக திரும்ப நான் அந்த இடத்துக்கு போயிடுறேன். ஸோ கைஸ், அவன் திரும்ப என்கிட்ட ஃப்ரூட்டு கொடுத்துட்டான். ஸோ நான் இப்போ இவனுக்கு கொடுக்க போகிறேன். வேணுமா தம்பி? இந்தா வச்சுக்கோ. ஓகே, ஸோ நான் இவனுக்கு கொடுக்க போகிறேன் கைஸ். ஃபைனலி கொடுத்துட்டேன். சாப்பிடு தம்பி. இதுதாண்டே ஹியூமனிட்டி. ஸோ உனக்கு பிடிச்சிருக்கா தம்பி? பிடிச்சிருக்குல்ல? ஸோ கைஸ், சாப்பிட்டா இங்கே பாருங்க, சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். போட்டு நம்ம ஒரு வழியாக நம்மளால ஒரு பிளேயர் வந்து வளர்ந்துருக்கான்னு நடிக்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது. சுற்றி நின்ற ஊர் ஓகே ரணம் காண்பான், அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ வாங்க நேரடியாக நம்ம திரும்ப வந்து அந்த இதுக்கு போயிடலாம், கொலோசியம்க்கு. A few minutes later. இந்த கிறுக்க எங்கே தான் இருந்தான்னு தெரியல, இவ்வளோ நேரம் கழிச்சு ஸ்பான் ஆகிறான். டேய், எவ்வளோ வெறியாக இருக்குது திரும்ப அவன் மேலே. இங்கே வாயேன், எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது உனக்கு?
உங்கள் பாருங்க guys, இவன் ஒரு ஆளுக்கு இவ்வளோ நேரம்னா நான் எவ்வளோ பேர் 8 பேரை கொல்லணும். நான் எந்த காலத்தில் இந்த கொஸ்டின் செஞ்சு முடிக்கிறது. ஸோ நான் ஆதி காலத்தில் அடுத்த ஜென்மத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன். One eternity later. ஸோ கைஸ் நான் லெவலாக பண்ணும்போது தான் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு. ஆக்சுவலி எனக்கு வந்து இந்த வார்டன் கொண்டுட்டு இருந்தேன். அப்போ எனக்கு இந்த ஸ்வாடு கிடச்சிச்சு. இப்போ போருங்க என்ன புருஷில் இருக்குன்னு இதை வச்சு இவனுங்களை வெட்டி பார்ப்போம். சும்மா ஒரு 4 வெட்டு வெட்டிட்டு இந்த மேஸ்திரி லெவல் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே நான் எல்லாத்துக்கும் ஒரு வழியாக பாதி எழுத்துக்கிட்ட உடச்சிட்டேன். இப்போ தூக்கி போட்டு விட்டுவோம். ஓகே ஸோ லெவலாக இப்போ எப்படியாச்சும் மேஸ்திரி லெவலாக பண்ணிடணும். ஏன்னா இவர் லெவல் 250 இருக்கானுங்க அவனுங்க. கண்டிப்பாக விட்டுனா ஒரு அருமையான மேஸ்திரி லெவல் வரும். டே தண்ணி கிட்ட போகாதீங்க. ஆடா பைத்தியம் தண்ணியை குடிச்சிட்டாங்க. ஆளுங்களாடா நீங்கள் என்னடா வெட்ட போட போ இல்லை ஒருத்தனை கொண்டதுக்கு 25 இதுக்கு போயிடுச்சு. இன்னொருத்தனை கொள்ளுவோம். ஓகே லஸ்கா இன்னொருத்தனை என்னடா கூலான இன்னொருத்தன் இருக்கான். ஓகே ஸோ கைஸ் நான் ஒரு வழியாக இவனை கொண்டுட்டேன். எப்பா ஆனால் இதை கொல்றது ரொம்ப லேட் ஆகுதுங்க. அதாங்க எரிச்சலாக இருக்குது. ஸோ இதான் வந்து நம்ம கிடச்ச நியூ கத்தி. ஸோ இதோட பவர் சும்மா போட்டு பார்ப்போம். ஓகே நானும் என்ன இடக்கு குஸ்து எடுத்துட்டேன். இப்போ இந்த பயப்பிள்ளைக்கிட்ட இந்த யூஸ் கொடுத்து ஸ்லாஷ் போட்டு பார்ப்போம். ஓகே என்ன நடந்துச்சு? அடா மென்டலை நீயும் சொந்தமாக அடிச்சுக்கிட்டியாடா? நல்லா அவனை கூட்டி வரேன். சொன்னாதான்டா எல்லாத்தையும் கூட்டி வர முடியும். மல்டி டாகி ஸ்லாஷ் ஓகாய். என்னோட ஹெல்த் இத்தனோடு தாங்க இருக்கு. எங்க இதை நான் திரும்ப எடுத்து அப்படி இன்வென்ட்ரியில் வச்சுட்டு நான் ப்ளாக் ஃபுல்லே சண்டை போடுறேன் கைஸ். ஸோ கைஸ் நானும் நேரடியாக கிரைண்ட் பண்ணிகிட்டே இருந்தேன். அதோட வந்து எவ்வளோடா கிரைண்ட் பண்ணுறது அப்படி சொல்லிட்டு நானும் நேரடியாக கச்சா ரோல் பண்ணிட்டேன். தம்பி கச்சா ஒரு ரோலை போடுங்க என்ன வருது பார்ப்போம். ஆமாம் 67,000 அட பிக்காளி பையில இந்த ஸ்மோக் உருப்பாடா. நீ ஸ்மோக்கோட அழிஞ்சிருவாடா. ஸ்மோக்கு மாதிரி அழிஞ்சிருவாடா. அட வீணா போடுவேன்னு ஏன்டா இந்த மாதிரி வைத்தறிச்சல கலப்பில் ஏற்கனவே இன்னொன்று இருக்குடா. நான் எங்கடா காசு கொடுத்து வாங்குறது? சுகேஷ் நான் திரும்ப போய் என்ன பண்ணுறது? திரும்ப போய் நான் வந்து இது பண்ணுறேன், கிரைண்ட் பண்ணுறேன். சுகேஷ் நானும் நேரடியாக கச்சா கிட்ட ரோல் பண்ணான்ட்டேன். கச்சா கிட்ட ரோல் பண்ண வந்தானே தம்பி மயில் வாங்கணும் என்ன கொடுக்குறீங்க? 69,000. ஆமாம் என்ன ஆனால் இது ஏற்கனவே என்கிட்ட ஒன்று இருக்கு. அப்போ அதனால் வந்து இது வந்து நான் யாருக்காச்சும் வந்து டே ஆட நான் நல்லாவே இருக்க மாட்டேன் கைஸ். அவெல்லாம் நல்லாவே இருக்க மாட்டேன் சொல்லிட்டு நான் நேரடியாக வந்துட்டேன். ஓகே ஸோ நம்ம இப்போ நேரடியாக இன்னும் 2 கச்சா ரோல் பண்ணிட்டு நம்ம கேமில் முடிச்சிடலாம். ஏன்னா நம்ம வந்து இன்றைக்கி நம்ம வீடியோ கோல் வச்சதே வந்து கொலோசியம் நம்ம வந்து ஃபுல்லாக முடிக்கணும்னு தான். ஒரு வழியாக நம்ம அதையும் முடிச்சாச்சு. ஃப்ரூட் ரோல் பண்ணி இந்த ஒரு கேவலமான ஃப்ரூட்டே எடுத்தாச்சு. ஸோ இன்னொரு ஃப்ரூட் ரோல் பண்ணிட்டு நம்ம கேமில் முடிச்சிடலாம். ஸோ இப்போ நான் இன்னொரு 2 ஹவர் வெயிட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு திரும்ப கண்டினியூ பண்ணிக்கிறேன். ஓகே நானும் நேரடியாக வெயிட் பண்ணிட்டேன். ஸோ நான் நேரடியாக இப்போ தட்டியிருக்கேன். என்ன ஃப்ரூட்டு ஸோ வந்து அருமையான வந்து இந்த வீணா போன ஸ்பைக் ஃப்ரூட் கிடச்சிருக்கு. ஸோ இதோட நம்ம திகவலை முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இதோட பிடிச்சிருந்தால மறக்க லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்போ தான் எனக்கு வந்து பார்ட் 8 போட ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே பாய் ஃப்ரம் ரோஹிம் ப்ரோ ப்ளே கேமிங். பாய் எல்லாம் மறக்க லைக் ஷேர் பண்ணி ஓகே பாய்.